நாம் பழங்காலத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பல குறிப்புகள் தேவைப்படுகின்றன. இல்லை பழமையான ஏதாவது தகவல்கள் தேவைப்படுகின்றன என்றால் நாம் கல்வெட்டுகளும் பட்டயங்கள் மூலமாகவோ அல்லது நாணயங்கள் மூலமாகவோ நினைவுச் சின்னங்கள் மூலமாகவோ அல்லது பழைய பொருளுடைய எச்சங்கள் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். நாம் இப்பொழுது குறிப்பாக பார்க்கும் பொழுது நாணயங்கள் வழியாக நாம் எவ்வாறு நம்முடைய பழமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நாணயங்கள் மூலமாக அக்காலத்தில் மன்னராட்சியை பற்றியும் படையெடுப்புகளை பற்றியும் வெளிநாட்டுகளை பற்றியும் சமய முறைகளை பற்றியும் அறிந்து கொள்ள முடிகிறது. செம்பு நாணயங்கள் முதலாக கிமு 700 கிரேக்கர்கள் உபயோகித்தனர். தங்கம், வெள்ளி, செம்பு ஆகியவற்றிலான நாணயங்கள் பெரிதும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக நாணயங்களின் வளர்ச்சி கிரேக்கர்கள் இந்தியாவில் படையெடுத்ததன் விளைவாகவும் குஷானின் நிலையாக ஆட்சியை நிறுவி நிர்வாகம் செய்ய முற்பட்டதன் விளைவாகவும் நாணயங்களுடைய பழக்கங்கள் அதிகமாயினர். கனிஷ்கருடைய நாணயங்கள் உதவியால் தான் அவரது ஆரம்ப காலத்தை திட்டவட்டமாக எழுத முடிந்தது. சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் போன்றோர் வெளியிட்ட தங்க நாணயங்கள் குப்தர் காலங்களின் பொருளாதார மேம்பாட்டை கூறுவதோடு அவர்களின் நிர்வாகத்தை எடுத்து கூறுகின்றன. மற்றும் சமுத்திரகுப்தர் செய்த அஸ்வமேத யாகம், அவரது இசையறிவு முதலியவற்றையும் அவரது நாணயங்கள் தெரிவிக்கின்றன. நாணயங்கள் வாயிலாக வர்த்தக தொடர்பை அறிய முடிகிறது. ரோமானிய கிரேக்கர்களுடைய நாணயங்கள் இந்தியாவில் பல பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலமாக அவருடைய வணிக தொடர்புகளை காணலாம். நாணயங்களில் காணப்படும் ஆபரணங்கள், வில், அம்பு, கத்தி, ஆடைகளும் அதன் அமைப்புகளும் அக்காலத்தின் நாகரிகத்தை எடுத்து காட்டும் கால கண்ணாடியாக உள்ளன. ஜான் ஆலன் எழுதிய கேட்லாக் ஆஃப் த காயின்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, கன்னிங்ஹாம் எழுதிய காயின்ஸ் ஆஃப் மிடிவல் இந்தியா, சக்கரவர்த்தியினுடைய எ ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் நியூமிஸ்டிமேட்டிக்ஸ் முதலிய சில நூல்கள் மேலும் பல கருத்துக்களை கொடுக்கும். தமிழகத்தில் பெருமளவில் நாணயங்கள் கிடைக்கப்பெறவில்லை. மாணவர்களும் பொதுமக்களும் பழைய நாணயங்கள் கிடைக்கப்பட்டால் அவற்றை சென்னையில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் அனுப்பி அவற்றின் வரலாற்றை அறிய முற்பட வேண்டும். நாணயங்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நன்றி.